Hi, hello friends, welcome back to our channel Sanriyaworld. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஸ்லீவ் பார்ட்டில் இருக்கிற கொடி டிசைன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அது ஃபுல்லாமே நான் வந்து ஏற்கனவே ட்ரா பண்ணி வச்சிட்டேன். ஸோ அதை சுற்றிலும் நம்ம வந்து எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கீழே இருக்கிற ஸ்லீவ் பார்ட்டை தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ அது வந்து இப்போ பார்த்திங்கன்னா கர்வ் டிசைன்ஸ் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜரி த்ரெட்டு தான் எடுத்திருக்கேன். ஸோ ஜரி த்ரெட்டு வச்சு நீங்கள் எப்பயும் போல் நார்மலாக வந்து ஒரு 2 to 3 ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதை போட்டு முடித்ததுக்கப்புறம் எப்பயும் போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சுகர் பீடு தான் வந்து வைக்க போகிறோம். ஸோ இதை சுற்றிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வந்து நம்ம சுகர் பீடு வச்சிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு குட்டி குட்டி ரவுண்ட்ஸாக நம்ம போட்டிருக்கோம்ல. ஸோ அந்த ரவுண்ட்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னா அது எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் தான் நமக்கு. ஸோ அந்த ஃப்ளார்ஸை வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சமிக்கிஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சமிக்கிஸில் வந்து நான் 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஆன்டிக் கலர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுற இந்த ரவுண்டில் இருக்கிற கலர் பார்த்திங்க அப்படின்னா ஆன்டிக் கலர் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு 3 லேயர்ஸ் வந்து சம்கீஸ் யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் சென்டரில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி பீடு வச்சுட்டு இந்த ஃப்ளார்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃப்ளார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அதில் என்ன பண்ண போகிறோம்னா ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஆன்டி கலராக ஸோ அதுக்கு அடுத்த கலர் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு கலர் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் அடுத்த ஃப்ளார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து ஒரு சம்கி யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த எல்லா கலருமே வந்து கொஞ்சம் அந்த ப்ளவுஸ்க்கு கான்ட்ராஸ்டாகவும் இருக்கும் அண்ட் வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். அந்த ஃப்ளார் வந்து தனியாக தெரியும், ஒரு 3D ஒர்க் மாதிரி நமக்கு வந்து காமிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளார் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒரு குட்டி பீடு வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு கோல்டு கலர் சம்கி யூஸ் பண்ணி தான் இந்த ஃப்ளார் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ பிகினர்ஸ் எல்லாருக்குமே இந்த டிசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த டிசைன் வந்து கொஞ்சம் சிம்பிளான டிசைன் தான். ஸோ பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிசைன்ஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம செகண்ட் ஃப்ளாரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி நம்ம எல்லா ஃப்ளார்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இந்த சென்டர் பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாமே நம்ம வந்து சுகர் பீடு வச்சு தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லா டிசைன்ஸுமே வந்து இதே மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொடி டிசைன்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா எல்லா கொடியிலையுமே வந்து நம்ம இந்த மாதிரி சுகர் பீட் வச்சு நம்ம வந்து இந்த கொடியை ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதை முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் டிசைன் வந்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம்.
இப்போ இந்த கீழே இருக்க குட்டி குட்டி குடீஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதிலலாம் நான் என்ன மாதிரி காம்போஸ் யூஸ் பண்ண போகிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சுகர் பீடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3mm பீட் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சுகர் பீட். ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிசைன் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ண மாதிரியும் தெரியும் அண்ட் பார்க்க ரொம்பவே நீட்டாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஏன் நான் 3mm யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இங்கே மேலெலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளார் டிசைன்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஃப்ளார்ஸ்லலாம் ஒரு குட்டி மொட்டு இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து நம்ம ஒரு மொட்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எங்கெல்லாம் அந்த 3mm பீடு இருக்கோ அதெல்லாம் இந்த ஃப்ளார்ஸோடைய பட்ஸு. ஸோ அதான் அது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்க அப்படின்னா, இந்த லீஃப்க்கு தான் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ லீஃப்க்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி ஜர்தோசி வச்சு இந்த மாதிரி க்ராஸ் ஸ்டிச்சஸ் கொடுத்தோன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த லீவ்ஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்லீவ் பார்ட்டில் இருக்கிற பெரிய பெரிய லீவ்ஸுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் காம்போலாம் நம்ம கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த குட்டி குட்டி லீஃப்க்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஒரு 3 ஜர்தோசி வச்சு மேலே மேலே அப்படி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த குட்டி குட்டி லீஃப்க்கெலாம் ஒரு சிம்பிளான டிசைன் தான். ஸோ இந்த பெரிய லீஃப்க்கு எல்லாமே இந்த டிசைன் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஸ்லீவ் பார்ட் ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கொடியிலேருந்து இன்னொரு கொடிக்கு வந்து நடுவில் ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அந்த குட்டி ஸ்பேஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காண்டி சமுக்கி ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ ஒரு சமுக்கியை சென்டரில் வச்சுட்டு சைடில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட் பீடும் ஒரு சமுக்கி இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் வந்து நம்ம இதை கொடுக்க போகிறோம். அண்ட் இது பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு ஆன்டிக் கலர் கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கோல்டு கலர் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பிங்க் கலர். ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ சேம் கலர் வந்து ரிப்பீட் ஆனால் நல்லா இருக்காது. அதனால் வந்து நம்ம வேறு கலர்ஸ் வச்சு கொடுத்து இதை டிசைன் பண்ணிக்க போகிறோம். அந்த சமுக்கி ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்லைன் தான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ நம்ம லீஃப் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணியாச்சுல. ஸோ அதை சுற்றிலும் இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து நம்ம ஜரி த்ரெட் வச்சு நம்ம கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். எப்போவுமே நம்ம டிசைனுக்கு வந்து ஒரு அவுட்லைன் இருந்தது அப்படின்னா தான் ஃபுல்ஃபில்ட் ஆன மாதிரியே இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே வந்து டிசைன்ஸ் முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி அவுட்லைன்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அண்ட் ஃபைனலி இதுதான் நம்மளோட டிசைன் அண்ட் நம்மளோட ஸ்லீவ் பார்ட்டுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் டிசைன்ஸ் எப்படி இருக்குன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மதுரையில் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. வில்லிங்ஸ் இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய மெயில் ஐடிக்கும் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளவுஸ் வந்து ஆர்டர் கொடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் என்னோடய மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் அது மூலமாக ஆர்டர்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா இன்ஸ்டாகிராமில் கூட மெசேஜ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யுவர் வீடியோ. டாடா, பை பாய்.